8200 கனடி தான் அதிகபட்சமாக கேரளாவை நோக்கி நம்ம திறந்திருக்கிறோம். இந்த 8200 கனடி திறந்து விட்டதுக்கு ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டத்திலிருந்து என்ன வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி முல்லைப்பெரியார் அணையை திறந்து விட்டாங்க, 5 மாவட்டம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் மறுபடியும் என்ன செய்யறாங்க, இந்த 8200 கனடி தண்ணிக்கே ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழலை கேரளாவில் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக 52 காலகட்டம் வரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், முல்லைப்பெரியார்ல அதிகபட்சமாக 1,22,000 கனடி திறந்து விட்டுருக்கோம். 1,22,000 கனடி தண்ணீர் கேரளாவை நோக்கி போயிருக்கு. அப்பெல்லாம் எந்த சவுண்ட் இல்ல, சத்தம் இல்ல. 2018க்கு பிறகுதான், 2018 மழை வெள்ளத்திற்கு பிறகுதான் கேரளாவில் என்ன செய்யறாங்க, தண்ணியை நீங்க என்ன செய்யக்கூடாது, திறக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ 1,22,000 கனடி திறந்த பெரியாறு அந்த ரிசர்வாயர்ல நம்ம இப்ப 8,000 கனடி நம்ம திறக்க முடியாத ஒரு அவல நிலை இருக்கு. இங்க நம்ம டேம்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாவம் பயப்படுறாங்க. எதற்கெடுத்தாலும் மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், நீ தண்ணி தரக்கூடாது, திறந்தா அவனுக்கு என்ன செய்யணும், 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை. தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு இந்த ரிப்போர்ட் போகுதா அல்லது பொதுப்பணித்துறையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு இந்த ரிப்போர்ட் போகுதான்னு தெரியல. நம்முடைய பொறியாளர்கள் என்ன செய்யறாங்க, 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கேரளாவில் இருக்கக்கூடிய மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லணும். எவ்வளவு இன்ஃப்ளோ இருக்கு, எவ்வளவு அவுட்ஃப்ளோ இருக்குது, கேரளா அவுட்ஃப்ளோ எவ்வளவு, தமிழ்நாடு அவுட்ஃப்ளோ எவ்வளவுன்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய அவல நிலையில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டிருந்த அந்த உண்ணாவிரதம், அதாவது முல்லைப்பெரியார் அணையில ஒரு மிலிட்டரி காரிடாராக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த மழை தொடர்ந்து மழை பெய்வதால அதை கொஞ்சம் நாங்கள் தள்ளி வச்சு நவம்பர் 1ஆம் தேதி இந்த தமிழகம் ஒரு முழுமையடையாமல் உருவான நாள். இந்த நவம்பர் 1 தான் மொழிவழி பிரிவினைக்கு பின்னால் 1956ல ஒரு முழுமையடையாமல் உருவான இந்த தமிழக நாள் கேரளாவிலே பிரபலமாக பிறவி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த பிறவி தினத்திலே நாங்களே போராட்டத்தை அறிவிக்கல, கொச்சியில என்ன செய்தாங்க, ஒரு 10 அமைப்பு சேர்ந்து முல்லைப்பெரியார் அணையை உடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நவம்பர் 1ஆம் தேதி கொச்சியில என்ன செய்யறாங்க, ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நடத்துகிறார்கள். அதே தேதியிலே நாங்கள் என்ன செய்கிறோம், நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று நம்முடைய குமிழி எல்லையில எங்களுடைய போராட்டம் நடக்கும். குமிழி எல்லையில போய் போராடும். முல்லைப்பெரியார் அணையை என்ன செய்யணும், ஒரு மிலிட்டரி காரிடாராக மாற்ற வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. கூடுதலாக ஏற்கனவே நம்ம நடந்த ஒரு சந்திப்புல சொன்னோம், இந்த என்ஜிஓக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் அடிக்கடி வழக்கு போடக்கூடிய என்ஜிஓக்களை என்ன செய்யணும், அமலாக்கத்துறை கண்காணிக்க வேண்டும் நாம சொன்னோம். அதை இப்ப மறுபடியும் சொல்றோம், அந்த அமலாக்கத்துறை கண்காணிக்க வேண்டும். என்ன இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவர்களை என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம சொன்ன உடனே, அவருடைய வருவாயை சோதனை செய்ய வேண்டும் நாம சொன்ன உடனே கேரளாவில் ஒரு பதட்டம் ஆரம்பிச்சிருக்கு என்ஜிஓக்கள் மத்தியில. இதுவரைக்கும் எனக்கு போன் பண்ணி பேசாத ரசல் ஜோய் அட்வொகேட்லாம் எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாரமா. ஏன்னு கேட்டால் நம்ம சொல்றோம், அமலாக்கத்துறை உள்ள வரணும். இந்த என்ஜிஓக்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 3 to 4 லட்சம் ரூபாய் வேணும். இந்த இது அடிக்கடி இவங்க போய் வழக்கை தாக்கல் பண்றாங்கன்னா இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்று சோதனை செய்ய வேண்டும் என்று நாம் அதை ஏற்கனவே விடுத்த கேள்வி இன்னைக்கு கேரளாவில் என்ஜிஓக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம் மறுபடியும் சொல்றோம், அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கூடுதலாக நவம்பர் 1ஆம் தேதி குமிழி எல்லையிலே தமிழக பகுதிக்குள்ளே எங்களுடைய போராட்டம் நடக்கும். மிலிட்டரி காரிடாராக அறிவிக்க வேண்டும், முல்லைப்பெரியார் அணையிலிருந்து மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியேற வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்க என்ன செய்யறோம், நீதிமன்ற அனுமதியை பெற்று தமிழக கேரள எல்லையிலே போராடப்படும். இனி இங்கே போராட்டம் இல்லை, இனி அங்கதான் போராட்டம். அதற்காக 5 மாவட்டத்திற்குரிய விவசாயிகளையும் திரட்ட போகிறோம். முக்கியமான விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து வருவோம். நவம்பர் 1ஆம் தேதி போராட்டம் குமிழியில நடக்கும், தமிழக எல்லைக்குள்ள நடக்கும்.